எல்லோருக்கும் வணக்கம். 5 நிமிடம் அறிவியலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம விரும்பி சாப்பிடுற அந்த கோல்டன் கலர் தேன் எப்படி ஒரு சின்ன பூல இருந்து வருதுன்னு? வாங்க அந்த சூப்பரான பயணத்தை நாம சேர்ந்து பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம். தேனீக்கள் வெறும் தேன் தயாரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல நம்மளோட உணவுக்கும் தேனீக்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. ஆமாங்க, நம்புங்க. நம்ம சாப்பிடுற பழங்கள், காய்கறிகள், நட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல முக்காம்வாசி உணவுப் பொருட்கள் இந்த தேனீக்களால தான் நமக்கு கிடைக்குது, மகரந்த சேர்க்கை மூலமா. ஒருவேளை தேனீக்கள் இல்லைன்னா நமக்கு பெரிய பிரச்சனை தான். தேனீக்கள் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதுங்க தங்களுக்காக அந்த டேஸ்டியான தேனை எப்படித்தான் உருவாக்குது? வாங்க அந்த மேஜிக்கை இப்ப பார்க்கலாம். இது ஒரு செம்மையான டீம் ஒர்க். பூவுல இருந்து தேன் கூடு வரைக்கும் இது ஒரு பெரிய பயணம். பூக்கள்ல இருக்கிற அந்த சாதாரண நெக்டர், அதாவது பூந்தேன், எப்படி ஒரு நம்ப முடியாத உருமாற்றத்துக்கு ஆளாகுதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல மொத்தம் 5 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல தேனீக்கள் பூக்கள்ல இருந்து நெக்டரை உறிஞ்சி அதுங்களோட ஸ்பெஷலான தேன் வயித்துல சேமிச்சு வைக்கும். அடுத்து அந்த நெக்டரை இன்னொரு தேனியோட வாய்க்கு மாத்தும். அப்படி மாத்தும்போது அதுல முக்கியமான என்சைம்ஸ் எல்லாம் சேரும். அப்புறம் தங்களோட இறக்கையால விசிறி அடிச்சு அதுல இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தி போக வைக்கும். கடைசியா நல்ல கெட்டியான தேனை தேன் மெழுகால மூடி பத்திரமா சேமிச்சு வைக்கும். வாவ்! இந்த வாய் வழியா மாத்துறது இருக்கே, அதுதான் இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். ஒவ்வொரு தேனியும் அடுத்த தேனிக்கு அந்த நெக்டரை கொடுக்கும்போதும் தன்னோட செரிமான என்சைம்களோ அதுல சேர்க்கும். இதனால அந்த நெக்டர்ல இருக்கிற பெரிய சர்க்கரையெல்லாம் சின்ன சிம்பிளான சர்க்கரையா உடைஞ்சு போயிடும். என்னது, தேனியோட வாந்தியான்னு ஷாக் ஆகாதீங்க. ஆமா, அறிவியல் பூர்வமா சொன்னா இந்த என்சைம் நிறைந்த ஒரு கலவை தான் நாம விரும்பி சாப்பிடுற தேனா மாறுது. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அதனாலதான் தேன் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் கெட்டு போறதே இல்ல. யோசிச்சு பாருங்க, பழங்கால எகிப்து கல்லறைகள்ல இருந்து எடுத்த தேனை கூட இன்னைக்கும் சாப்பிட முடியுமா? அந்த அளவுக்கு அது இயற்கையாவே பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி. இவ்வளவு கஷ்டமான வேலைய ஆயிரக்கணக்கான தேனீக்கள் ஒன்னோட ஒன்னு பேசாம எப்படி இவ்ளோ கரெக்டா செய்யுது? யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான தேனீக்கள் சேர்ந்து லட்சக்கணக்கான பூக்களுக்கு போகணும். இவ்ளோ பெரிய டீம் ஒர்க்குக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அது எப்படி சாத்தியம்? அதுக்குதான் தேனீக்கள் கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. ஆமா, அதுங்களுக்குன்னு ஒரு ரகசிய மொழி இருக்கு. அதுதான் வாகல் டான்ஸ். கார்ல் வான் ஃப்ரெஷ் அப்படிங்கிற ஒரு அறிவியலாளர் தான் இந்த சூப்பரான நடன மொழியை கண்டுபிடிச்சாரு. விலங்குகள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுங்கிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம். இந்த டான்ஸை ஒரு சீக்ரெட் கோட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. தேனி ஆடுற ஆங்கிள் சூரியனை பொறுத்து சாப்பாடு எந்த திசையில இருக்குன்னு சொல்லும். அந்த டான்ஸோட நீளம், அதாவது எவ்வளோ நேரம் ஆடுதோ, அது சாப்பாடு எவ்வளோ தூரத்துல இருக்குன்னு சொல்லும். கடைசியா அது எவ்வளோ வேகமாவும் உற்சாகமாவும் ஆடுதோ, அது சாப்பாடோட குவாலிட்டி எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு மற்ற தேனீக்களுக்கு புரிய வைக்கும். சிம்பிள். சரி, தேன் எப்படி உருவாகுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த வேலையெல்லாம் செய்யறது யாரு? வாங்க தேனீக்கூட்டோட அந்த சூப்பரான சமூக அமைப்பை பத்தி பார்க்கலாம். ஒரு தேனி ராணியா வளருமா இல்ல ஒரு சாதாரண வேலையாள் தேனியா இருக்குமாங்கிறத அது என்ன சாப்பிடுதுங்கிறது தான் தீர்மானிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, எல்லா சின்ன தேனி லார்வாவுக்கும் முதல்ல ராயல் ஜெல்லி தான் கொடுப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு வேலையாள் தேனீக்களுக்கு பீ பிரெட், அதாவது மகரந்தமும் தேனும் கலந்த உணவை கொடுப்பாங்க. ஆனா ராணியாக போற லார்வாவுக்கு மட்டும் வாழ்க்கை முழுசும் ராயல் ஜெல்லி தான் சாப்பாடு. அந்த ஸ்பெஷல் டயட்டால தான் ஒரு ராணி தேனியால ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்ட முட்டைகளை இட முடியுது. கிரேட் இல்ல? ஒரு தேன் கூட்டுல பாத்தீங்கன்னா 3 வகை தேனீக்கள் இருக்கும். ஒன்னு ராணி தேனி, அதோட ஒரே வேலை முட்டையிடுறது தான். 2வது ட்ரோன்கள், இதுங்க ஆண் தேனீக்கள், இனப்பெருக்க மட்டும்தான் இவங்களோட வேலை. 3வதா வேலையாள் தேனீக்கள், இவங்க தான் கூட்டோட பேக் போன். தேன் சேகரிக்கிறதுல இருந்து கூட்ட பாதுகாக்கிற வரையும் எல்லா வேலையும் இவங்க தான் செய்வாங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேன் தயாரிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய டீம் ஒர்க். இந்த ப்ராசஸ்ல அதுங்க நமக்கு ஒரு சூப்பரான போனஸும் கொடுக்குது. அதுதான் மகரந்த சேர்க்கை. இது மூலமா உலகத்துல இருக்கிற பெரும்பாலான தாவரங்களுக்கு உயிர் கொடுக்குது. அடுத்ததா நாம எந்த பூச்சியோட சூப்பர் பவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டுங்க, நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க, மேலும் பல தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை இதே நேரத்தில் சந்திப்போம்.